வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக அன்னை பிரத்யங்கரா தேவியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சொல்லிக் கொண்டிருப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நமது நிகழ்ச்சியின் எப்பவுமே சிறப்பு விருந்தினராக இருக்கிறவர் ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எப்பவுமே நிறைய தகவலோட வருவீங்க, நிறைய சிந்தனைகள் சொல்லிட்டு இருப்பீங்க, நிறைய வழிகாட்டுதல் பண்றீங்க. இப்ப எல்லாம் தீபாவளி நெருங்குது, அமாவாசை நெருங்குது, நிறைய பேருக்கு பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அமாவாசைக்கு. இத பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பாத கமலம் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். பாத கமலத்தோட பயன்களை பத்தியும் சொல்லியிருக்கோம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்ன சுவாமி, அதை வழிபடுறதுனால நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்கன்னு சொல்றீங்க. இல்ல இன்னும் பயன்பெறணுங்கிறதுக்கு நீங்க இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாமா, பாத கமலத்தை வழிபடும் போது ஒரே சிந்தனையோடு வழிபடணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சிந்தனைகள் சில நேரங்கள்ல தவறவிடும். என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு வச்ச உடனே எனக்கு பல நன்மைகள் நடக்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும். பாத கமலம் மாதிரி ஒரு என்னைக்குமே நிரந்தர அம்பாளின் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எங்கேயுமே இல்லை. இது எனக்கு அம்பாள் உணர்த்தியது, அதை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அப்ப நீங்க அதை வச்சு பூஜை பண்ண இன்னும் இருக்க 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 சக்தி பெருகும். வச்சு நாளைக்கே சக்திகள் எதிர்பார்க்காது. அம்பாள் இருக்க இருக்க உங்களுக்கு நீங்க அவளை எப்படி வழிபடுறீங்க, எப்படி புடிச்சுக்கிட்டு போறீங்கன்றத பொறுத்து அவ உங்களுக்கு செய்வா. அவளுக்கு நம்மளை போல 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோடி இல்ல, இது மாதிரி எண்ணெல்லாத பக்தர்கள் அடியார்கள் இருக்காங்க. அப்ப ஒரு குருவாக இருந்து, நம்மள மாதிரி ஒரு குருவாக இருந்து எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க, எவ்வளோ பிரத்யங்கரா வழிபாடு உபாசகர்கள் இருக்காங்க, எவ்வளோ பிரத்யங்கரா உபாசகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பாதகமலம் கொடுன்னு சொல்லி என் மூலியமாக பாதகமலத்தை கொடுன்னு சொன்னதுனால எனக்கு அந்த பாதத்துடைய சக்தியை உணர வைத்து, இந்த பாதம் யாரெல்லாம் வைத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்மைகளை நான் கொடுக்கக்கூடிய அமைப்பை உனக்கு தர, நீ கொடு. அதுல இப்படி ஒரு மூலிகைகளை வைத்து கொடு, 6 வகையான அற்புத மூலிகைகளை உள்ளவை அப்படின்னு சொல்லி அந்த மூலிகைகள் என்னென்னு அவகிட்ட கேட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சு சண்டி ஹோம சாம்பல், பிரத்யங்கரா ஹோம சாம்பல், இதெல்லாம் சாம்பல்கள் என்ன பஸ்பங்கள் மாதிரி ஆக்கி அதை உள்ள வச்சிருக்கும். ஏன்னா அதை வைக்கும்போது அதுல சில விஷயங்கள் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற போல அந்த பொருட்களை தயார் செய்து அதை அவரிடம் பர்மிஷன் உத்தரவு கேட்டு அதுக்கப்புறம் வச்சு உங்களுக்கு கொடுக்கறோம்னா அதுல இருக்கிற சக்திகளை நீங்க உணரணும். சில பேருக்கு இன்றே தெரியும், சில பேருக்கு 1 மாதம் ஆகும், சில பேருக்கு 1 வருடம் கூட ஆகும். ஆனா அவளை வச்ச உடனே உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. சில பேருக்கு மிகுந்த பெரிய கஷ்டங்கள் வருவது போல் இருக்கும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாள் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவா. அப்ப சில பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஜாதக கர்மாவை பொசுக்குகின்ற காலம் அது. அதாவது ஒரு அடியார் எனக்கு சொல்றாரு, சாமி நான் பிரத்யங்கரா வழிபடுறேன், எனக்கு பிரத்யங்கரா கனவுலயே சொல்றேன், உன் கர்மா உன் ஜாதகத்தை நான் நிறுத்தி விட்டேன், உனக்கு ஜாதகத்துல பிரச்சனை இல்லை. பாதகமலம் வச்சு வழிபடுறவங்க, ராகுகால பூஜை செய்யறவங்க, இப்படி எல்லாருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் அம்பாள் கொடுப்பா. அப்ப ஒருத்தர் உங்களுக்கு உணரும் போது என்ன ஆகும்னா, அம்பாள் வந்துட்டானா ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய சக்தியை எழுதி உங்க கையில கொடுக்குறேன், இதை படிச்சுக்கிட்டே வான்ற. ஒரு நாள் அந்த பேப்பர் தொலைஞ்சு போச்சு, குரு எழுதி கொடுத்தது என்னன்னு தெரியாம இருக்கீங்க, ஆனா மனதுல வந்துருச்சு எழுதி கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் தேவையில்லை. என்ன எழுதியிருக்கோ அதை உணர்ற வரைக்கும் தான் அந்த பேப்பர் தேவை. உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேப்பரே தேவையில்லை. அம்பாள் பாதத்தை உணர்ந்து விட்டீர்கள், அம்பாளுடைய பாதத்துடைய சக்தி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பாதம் அங்க இருக்கும், ஆனா சக்தி எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பா. எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாமே அவ கொடுத்துக்கிட்டு இருப்பா. அவளை நம்பணும், அவளை கடைசி வரைக்கும் நம்பணும். அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி. சுவாமி சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணலாம். ஆனா எத்தனையோ பேர் பார்க்காம இருக்காங்களே, எத்தனையோ பேர் உணராம இருக்காங்களே. இன்னும் பல பேருக்கு பிரத்யங்கரானா யாருன்னு தெரியல. இன்னும் பல பேர் பல பேருக்கு பிரத்யங்கராவை பத்தி பயமுத்திட்டு தானே இருக்காங்க. பிரத்யங்கரா என்ற ஒரு சக்தி உங்களை காக்க மட்டும்தான் இருக்கு. தேவதை கிடையாது, அவ ஒரு மகா சக்தி. அந்த சக்தியை வைத்து நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்போ ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு ஒயர்ல கொடுத்து ஒரு இடத்துல ஒரு பவர் பாயிண்ட் வைக்கலாம், ஒரு ஊருக்கே பவர் சப்ளை பண்ணலாம். என்ன மாதிரி வச்சு நீங்க எப்படி எடுக்கிறீங்க, அது மாபெரும் சக்தி. உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த தெருவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு சொல்லுவீங்களே, ஒயர் டிரான்ஸ்பாரம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு நாட்டுக்கே கொடுக்குற மாதிரி மின்சார சக்தியை வச்சுக்கிட்டாலும் சரி, அது எப்படி வேணா வச்சுக்கோங்க.
ஆனா அது பெரிய சக்தி. தொட்டா ஷாக் அடிக்கணும், தொட்டு பார்த்தா தெரியும் ஷாக் அடிக்குமா இல்லையா. அதை நீங்க பயன்படுத்துற முறையில அந்த அம்பாள் நீ என்னை காப்பாத்துமா, எப்பயும் என் கூட இருமான்னு சொன்னா நிச்சயமா இருப்பா. அந்த சக்தி உங்களுக்கு எல்லாரும், அது மின்சாரமா இருக்கட்டும், அது மின்சாரத்தின் மூலியமாக மின் விசிறியா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், எப்படியோ உங்களை சந்தோஷம் தரக்கூடிய சக்தியா இருக்கும் அந்த காந்த சக்தி, அந்த மின் சக்தி. அதே நீங்க அவளை தவறான வழியில பயன்படுத்தணும்னு போனீங்க, அவகிட்ட கேட்டீங்க, அதே சக்தி உங்களை ஷாக் அடிக்கும். இதான் பயமுத்துறது இல்லை, உண்மை இதுதான். அதனால அவளை கண்டு பயமே வேண்டாம். அவளை வழிபடுற அத்தனை பேருக்கும் ஜெயம்தான் உண்டு. அதனாலதான் ஜெய் பிரத்திங்கிரேன்னு சொல்றான். வாழ்க்கையில எல்லாருக்கும் அவகிட்ட நெருங்கின அத்தனை பேருக்குமே ஜெயம்தான், பயம் இல்லை. நீங்க பயந்து போனீங்கன்னா பயத்துக்கு உண்டான சக்தியை தான் கிடைச்சிட்டு இருக்கும். பயப்படாம போங்க, தைரியமா போங்க, அவளை கும்பிடுங்க, பாத கமலம் வாங்க முடிஞ்சா வாங்குங்க. ராவுகால பூஜை யாருக்கிட்டையும் எதுவுமே போய் கேட்க வேண்டாமே. அவ படம் இருந்தா ராவுகால பூஜை, இல்லையா வீட்டுல ராவுகால பூஜை செய்யுங்க, எந்த கவலையும் இல்ல. ராவுகால பூஜை செய்யற அத்தனை பேரும் சுபிக்ஷமாக இருப்பீங்க, எந்த சந்தேகமும் வேண்டாம். புரியுதுங்களா? அம்பாள் சக்தி ஒன்றுதான் இந்த உலகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் சக்தி. இன்னைக்கு நான் வருவேன், நாளைக்கு என்ன போல இன்னொருத்தன் வருவாங்க. இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோம். ஆனா அம்பாள் சக்தி என்னைக்கும் நிரந்தரமா இருக்கும். எங்கெல்லாம் அம்பாள் கோவில்கள் கட்டி வைத்திருக்காங்களோ இந்த இன்னைக்கும் அந்த சிலைகள் கோவில்கள் இன்னும் இருக்கு. போய் கும்புறவங்க யார் வேணா கும்புறாங்க, அத ஸ்தாபனம் பண்ணவர் இல்லையே, இங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பல கோவில்கள் இருக்கு. ஸ்தாபனம் பண்ணவங்களை வச்சு அவங்க மூலியமா ஸ்தாபனம் பண்ண வச்சிருவா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சக்திகள் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அது போல அம்பாளை வழிபட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லா சக்தியும் அம்பாள் கொடுப்பா. கவலையோ பயமோ வேண்டாம். அந்த கவலையும் பயத்தையும் விட்டு விட்டு அவகிட்ட போங்க. சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது படிப்படியாக ஒண்ணுமே இல்லாம போகும். சில செய்வினை தோஷங்கள் இருக்கும்போது இவளை ஏண்டா கும்புறன்ற எண்ணத்தை உருவாக்கும். ஏன்னா அதை விட்டு ஒழிஞ்சு அந்த மாதிரியான மோசமான கர்மாக்கள் உங்க ஜாதகத்தில் இருக்கும். அந்த கர்மாக்களை புரிந்து கொண்டு அந்த கர்மாக்களுக்கு ஏற்ற போல பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் பாதகமலத்துடைய சக்தியும் ராவுகால சக்தியும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக தான் வருமே தவிர நல்ல சக்திகள் உங்களுக்கு உருவெடுத்து கொடுப்பா. புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. சாமி வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம், பேர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க. என்னம்மா? ஹலோ ஹலோ. ஓகே, நான் முதல்லையும் பாத கமலத்தை பத்தி கேள்வி கேட்டேன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆசையின் காரணமாக, அன்பின் காரணமாக அதை நம்ம அலங்கரிக்கலாம், வெள்ளியில பண்ணலாம், கண்மடல்கள் வைக்கலாம், அந்த மாதிரி. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம்மா, நிறைய பேர் இப்ப பாத கமலம் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேர் வெள்ளியில வேணும்ன்றாங்க, தங்கத்துல வேணும்ன்றாங்க, இன்னும் என்ன பஞ்சலோகத்துல செஞ்சு கொடுங்க சாமி எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு அவங்க என்ன நேர்ல சந்திக்கணும். அவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, உள்நாட்டுல இருந்தாலும் சரி, நேரில் ஒரு முறை சந்தித்தால் மட்டுமே வேறு உலோகத்தில் செய்யலாமா, அவங்க அதை அவசியமானு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இன்னும் உத்தரவு அம்பாள்கிட்ட இருந்து வரல, வந்தா கண்டிப்பா செஞ்சுறேன். ஏன்னா இந்த பாதகமலம் அந்த உலோகத்தில் செய்யும் போது மூலிகைகளை எப்படி வைப்பது, பஸ்பங்களை எப்படி வைப்பது, அதை வைத்து கொடுக்கணுமா வேண்டாமான்னு அம்பாளிடம் உத்தரவுகள் கேட்டுக்கொண்டிருக்கு. அவ உத்தரவு கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் அவளுடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் என்னிடம் இருந்து அசையாது. எத்தனையோ பேர் இப்ப நான் 25ஆம் தேதிக்குள்ள பரிகாரத்துக்கு பதிவு செய்து கொள்ளுங்கன்னு சொல்றேன். நேத்து எத்தனை போனு, இன்னைக்கு எத்தனை போனு, சுவாமி 25 ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல வராதிங்க தயவு செய்து. இது எல்லாம் என்கிட்ட பார்த்துட்டு போனவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில சொல்லணும், ஏற்கனவே பார்க்க நினைக்கிறவங்களுக்கும் சொல்லணும். பார்த்த உடனே பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடி நான் பரிகாரத்துக்கு நீங்க பதிவு செய்து கொள்ளணும். அப்பதான் நான் பண்ணலாமா வேண்டாமா எல்லாம் உத்தரவு கேட்டு ஓகேன்னதுக்கு அப்புறம் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நீங்க கொடுக்கணும். எனக்கு நான் என்னென்ன செய்யணுமோ, அது 21 வகையான பஸ்பத்தை எப்படி தயாரிக்கணும், அதுக்குண்டான மூலிகைகள் என்னென்ன, எந்தெந்த கிரகங்கள் சரியில்லை, அதுக்கு எப்படிப்பட்ட மூலிகைகள் இருக்கணும், வாழ்நாள் முழுதும் உங்க கூட இருக்க போத 21 வகையான பஸ்பங்கள். அப்ப இந்த பஸ்பங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, எப்படிப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு தேவை, அதெல்லாம் எடுத்து உருவாக்கி அதுக்கப்புறம் அதை உருவேற்ற வைக்கணும். அப்ப அதுக்கு எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்க உங்களுக்கு புரியாது. அதை உங்களுக்கு நான் சொல்ல போறது. ஆனாலும் இன்னைக்கு சொல்றேன்னா தெரிந்து கொள்ளுங்க. ஏதோ பரிகாரம், ஏதோ மூலிகை வச்சு சாமி தராருன்னு உங்களுக்காக ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு தனிப்பட்ட மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட 21 வகையான பஸ்பங்களால் உருவாக்கப்படுகிறது தான் அமாவாசை பரிகார பூஜை. இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்ளணுன்றவங்க இப்ப 30ஆம் தேதி அமாவாசை, இந்த மாதம் என்பது எல்லாருக்கும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. நேத்து இன்னையோட முடிச்சிட்டோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில பரிகாரங்கள் உண்டு. அந்த அமாவாசை பரிகாரங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா எல்லாருக்கும் தோணும் எனக்கு பரிகாரம் வேணும், எடுத்த உடனே பரிகாரம் வேணும் தான் மக்கள் வராங்க. அடுத்து எடுத்த உடனே பாதகமலம், அடுத்து எனக்கு ராவுகால பூஜை செஞ்சா போதும். இந்த 3 முறையில நீங்க பரிகார பூஜை என்பது அவசியமா என்பது உங்க ஜாதகத்தை 3 கிரகம் 4 கிரகம் ஆட்கொண்டு இருக்கும்போது நீங்க அதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், என்கிட்ட வரலாம். அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்து பரிகாரத்துக்கு போங்க. ஆனா வீட்டிலிருந்து ராவுகால பூஜை செய்வதில் என்ன செலவு இருக்கு?
வீட்டிலிருந்து ராவுகால பூஜை செய்வதனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதுதான் இந்த பிரத்திங்கிரா நேரத்தின் சிறப்பு. ராவுகால பூஜையை செய்யுங்கள், அதுல சந்தோஷத்தை அடையுங்கள். அதுவே உங்களை வாழ்க்கையில் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் தீர்த்து, கஷ்டங்களிலிருந்து தீர்த்து உங்களை வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் ஒளி பெற செய்வாள். என்னென்ன தேவை, எதற்கெல்லாம் உங்களுக்கு ஒளி ஏத்தணும் இருக்கால எல்லாத்தையும் ஏத்தி வச்சுக்கிட்டே போவா. ஒண்ணு கொடுப்பா, அதை வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரம் இருக்காங்க. சாமி வணக்கம். பிரத்யங்கரா நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க சார். சேலம் மாவட்டத்தில் சிவசங்கர் பேசுறேன் மேடம். என் மனைவி கேட்குறீங்க. சரி, மனைவிக்காக கேக்குறீங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7ஆம் தேதி 2வது மாசம், வருடம் 25ங்க, 7/2/1975. 75. டைம் ஆஃப் பர்த் விடிய காலத்துல 4:10 AM. எங்க பிறந்திருக்காங்க? அவங்க சேலம் மாவட்டம் மேடம். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க சுவாமிகிட்ட? கேட்கலாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம். ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரதேஷ் சாமிஜி. அவங்க தனுசு ராசி சாமிஜி. சரி. 3 நட்சத்திரங்க. சரிங்க. அவங்க அரசாங்க வேலைய வயசு 42. அரசாங்க வேலை முயற்சி பண்றப்பீங்க, கடைசியில கிடைக்க மாட்டேது. அரசாங்கம் கிடைக்கும், தனியார் பேர் கிடைக்கும் சாமி. சரிங்க. இவங்க ராவுகால பூஜை செய்றீங்களா நீங்க? ஒரு 3 மாசமா செய்யறேங்க சாமி. சரி, 3 மாசமா செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? ராவுகால பூஜையை ஒழுங்கா விடாம யார் செய்யறா? நீங்க செய்றீங்களா, மனைவி செய்றாங்களா? 2 பேரும் தான் செய்யுங்க. சரி, 2 பேரும் செய்யுங்க. இப்ப அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமா அரசாங்க வேலை ராவுகால பூஜை செய்யும் போதே கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. உங்களோட கேள்வி அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஆமாங்க சாமி. தனுசு லக்னம், தனுசு ராசி இல்லையா? ஆமாங்க, 3 நட்சத்திரம் சாமி. நிச்சயமாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப அதுக்குண்டான நேரம் இல்லை. ஏற்கனவே வயதாகி போயிடுச்சு, அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. 2016 அக்டோபர்ல இருந்து 2017 வரைக்கும் செவ்வாதசியில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதனால ரொம்ப அந்த செவ்வாதசி சனி புக்தி என்றாலே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் அதற்கு ஒரே ஒரு தீர்வு, ஸ்ரீமகா பிரத்திங்கிராவை வழிபடுவதுதான். எங்க பிரத்திங்கிரா கோவில் இருந்தாலும் போங்க, உடனடியாக வீட்டுல ராவுகால பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உடனடியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராவு காலத்துல, இன்னைக்கே செவ்வாய்க்கிழமை தான், புரியுதுங்களா? இந்த செவ்வாய்க்கிழமை ராவு காலத்துல பிரத்திங்கிராவுக்கு 6 நெய் தீபம் போட்டு 27 சுத்து குங்கும அர்ச்சனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. புரியுதா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு 3 நெய் தீபம் வெல்வ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணுங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஒரு முறை கோயம்புத்தூர் வரும்போதோ இல்ல சென்னை வந்தோ நேர்ல பாருங்க. அதற்குண்டான ரகசிய பரிகாரம் சொல்றேன். இந்த ஜாதக அமைப்புல சில சூழ்நிலைகள் சரியில்லை, அந்த பரிகாரத்தை செய்யுங்கள், நிச்சயமாக வேலை கிடைக்கும். அது வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. ஜெய் பிரத்திங்கிரா. நன்றி. அவங்களின் அழைப்புக்கு மேற்கொண்டதற்கு கீழே இருக்கிற ஸ்கிராலிங் விளக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தலாம். சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பத்திலே பாத கமலத்தை பத்தி பேசணும். அது தொடர்பாக ஒரு படக்காட்சி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். நேர்களை பாத கமலம் பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அது தொடர்பாக ஒரு படக்காட்சி இருக்கு, பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சி தொடரலாம். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. சுவாமி பிரத்யங்கரா தாசன் வழங்கும் ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி, இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் சுவாமி பிரத்யங்கரா தாசன். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீமகா பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9025233000, 9840086373, போன் 04442024647. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே.
பாதகமலம் பற்றிய படக்காட்சி பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சியில ஆரம்பத்திலே இதை பத்தி பேசணும், படக்காட்சி பார்த்தோம். நிறைய பேர் பாதகமலம் வச்சு வழிபடுறீங்க, அதுக்கான பயன்கள் நிறையவே எழுதிருக்கீங்க. இன்னும் அதுக்கான அனுகூலமான தகவல் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும். சாமி, இந்த பாதகமலத்தை எப்பெல்லாம் நீங்க வழங்க முடியும்? நிச்சயமாமா. அதாவது வழங்கக்கூடாத நாளை தெரிஞ்சுக்கோங்க, வழங்குறது இல்லாத நாளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்னால வழங்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு பூஜைகள். இன்னைக்கு கூட இப்ப நான் இருந்தாலும் ஆபீஸ்ல அந்த 3 to 4:30 பூஜையில இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் வேலைகள் நிறைய இருக்கும். அதனால அந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை அதே போல பூஜைகள் ஜாஸ்தி உண்டு. அதனால அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பார்ப்பேன். இந்த பாதகமலத்துக்குன்னு கொடுக்கும்போது அதுக்கு தனிப்பட்ட பூஜைகள் நிறைய இருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர்த்துருங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களும் வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கும் அந்த நாள்ல வந்து சங்கடத்தை உருவாக்கிறீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள்ல நிச்சயமா கொடுக்கறதுல இதை போன்ல கூட தெரிஞ்சுக்க வேணாம், நேரடியாகவே சொல்லிட்டேன். மற்ற நாள்கள் அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்ல கொடுக்கணும். அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் உண்டு, ஒவ்வொரு அமாவாசையிலும். இந்த அமாவாசை கொடுக்க நேரம் இல்லை. இந்த அமாவாசையில 9 நாள் பூஜையில் வைக்கப்பட்ட பாதகமலம் வேணும். இந்த அமாவாசையில இருந்து 9 நாள் பூஜையில வச்சுக்கிட்டு நீங்க வாங்கிக்கலாம். அதே போல புதன் வியாழன்ல நிச்சயமாக தந்துகிட்டு இருக்கேன். எல்லா நாளும் உண்டு, ஆனா மாலை வேலையில மட்டும்தான். 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள வரதுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு. ஏன்னா அதை கொடுக்கும்போது நிறைய பேச வேண்டியது இருக்கும், சில ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது வரும். அப்ப நீங்க நேர்ல வந்து வாங்கும்போது இன்னும் விசேஷம். அதே போல பாதகமலத்துக்குன்னு வரும்போது கூடவே வெளிநாட்டுல இருந்து வாங்குறவங்களுக்கும் வெளியூர்ல இருந்து வாங்குறவங்களுக்கும் கூடவே அதுக்குண்டான மந்திர புஸ்தகங்களும் அந்த பேம்ப்ளெட் வந்துடும். மந்திரத்துக்கு உண்டான அடங்கிய பேம்ப்ளெட்டும் பூஜை முறைகள் எப்படின்ற பேம்ப்ளெட்டும் வரும். நீங்க யாரிடமும் சந்தேகம் கேட்க வேணாம், துணிஞ்சு நீங்க பாட்டுக்கும் பூஜை செய்யலாம். அதை எப்படி பூஜையில வைக்கணும்ன்ற எல்லா விஷயங்களும் தகவல்களும் உங்களுடைய பேம்ப்ளெட்ல வந்துடும். பயம் இல்லாம வைக்கலாம். எப்பப்ப முடியுமோ நீங்க தான் தொடர்பு கொண்டு பாதகமலம் வேணும்னா நீங்க தான் வந்து நேர்ல வாங்கிக்கணும். எப்ப முடியுமோ வாங்க. அம்பாளின் அனுகிரகம் இருக்கிறவங்க நிச்சயமா வாங்குவீங்க. உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. சரியா? அதை தவிர சண்டி ஹோமம் அதை பத்தி நிச்சயமாகமா. சண்டி ஹோமம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது 29ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு இருக்கு. சோ அந்த தீபாவளி அன்னைக்கு இப்ப சண்டி ஹோமம் இருக்கா இல்லையான்ற எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். நிச்சயமா வீட்டுல தீபாவளியை கும்பிட்டுட்டு காலையிலேயே கும்பிட்டுருங்க, விடிகாலையிலே கும்பிட்டுட்டு வந்துருங்க. ஹோமத்துல வந்து கலந்துக்குங்க. தீபாவளி அன்னைக்கு அன்னையின் மகாபிரத்திங்கிற அனுகிரகத்தையும் சண்டி தேவியின் அனுகிரகத்தையும் பெற்று பயன்பெறுங்கள். அந்த ஹோமத்துல எந்த கட்டளையும் கிடையாது. உங்களால முடிஞ்ச ஹோம திரவியங்கள், நெய், பழங்கள் எது வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அன்னைக்கு ஹோமத்துல போட்டுருவேன். வீட்லயே நீங்க சுத்தமாக செய்த பட்சணங்கள் கொண்டு வந்தாலும் ஹோமத்துல போடப்படும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பட்சணம் செஞ்சிருவோம். சுத்தமாக அம்பாளுக்கு செஞ்சாக்க கொண்டு வாங்க. அம்பாள் உத்தரவு இருந்தா போடுவேன், இல்லைன்னா பிரசாதமாக்கி எல்லாருக்கும் கொடுக்குறேன். அதனால நிச்சயமாக அன்னைக்கு வாங்க, எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அம்பாளின் அனுகிரகத்தை பெறுங்க. 3 மாதம் 9 மாதம் 11 மாதம் இப்படி 3, 6, 9, 11 மாதம் தொடர்ந்து வரும்போது நிச்சயமான அம்பாளின் அனுகிரகங்கள் நிச்சயமாக கிடைக்குமே தவிர அதுல எந்த கஷ்டமும் இல்லை. அதனால முடிந்தவங்க கலந்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் அந்த நேரம் 6 மணியிலிருந்து 12, 1 மணி வரையும் நடக்கும். அந்த நேரத்துல உங்களுக்குள்ளேயே ஜெய் பிரத்திங்கிரே சுவாமி பண்ற சண்டி ஹோமத்தின் பலன் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா கிடைக்கும். புரியுதுங்களா? ராகு காலத்துல எந்த வேலையுமே செய்யக்கூடாது, தொடங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையே மாற்றி அதை நீங்க அன்னைக்கே சமர்ப்பிச்சு அதுக்கு மூலமா நல்ல வரன்களை பெற முடியுங்கிறதுக்கு உதாரணமா நமது நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அது தொடர்பாக ராகு கால பூஜையை பற்றி ஒரு படக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன் சுவாமி. நேரிலே ராகு கால பூஜை முறைகள் எப்படிங்கிறது ஒரு படக்காட்சியா கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம்.
ராகு கால பூஜை முறை பற்றிய படக்காட்சி பார்த்திருப்பீங்க. நேரடியாகவே அது நீங்க செய்யற மாதிரியே இருக்கு இல்லையா? இது தொடர்பாக சுவாமிகள் என்ன சொல்ல போறாங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. அதாவது இனிமே ராகுகால பூஜைக்கு உண்டான விஷயங்கள், சந்தேகங்கள் நேயர்களுக்கு, அடியார்களுக்கும் யாருக்குமே ஏற்படக்கூடாது. அந்த பக்தர்களாக நீங்க இருக்கீங்க, ராகுகால பூஜை செய்ய செய்ய நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான நோக்கங்கள் நம்ம தயார் செய்து எல்லாருக்கும் புரியும் வகையில செஞ்சோம். அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள், அம்பாளின் மகிமைகளை உங்களுக்கு இன்னும் யார் யார் சொன்னதெல்லாம் இன்னும் நிகழ்ச்சியில் வரப்போகுது. சீக்கிரமாகவே மகா பிரத்திங்கிரா மகிமையில பேசினதும், இன்னும் நிறைய பேர் நேர்ல வந்து பேசணும். சீக்கிரமாகவே இந்த நிகழ்ச்சியிலேயே போட போறோம். மகா பிரத்திங்கிரா மகிமைக்கு வரலன்றவங்க எண்ணங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஏன்னா மக்கள் எல்லாரும் நேரடியாக சொல்லும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன், ராகுகால பூஜை செஞ்சதுனால இந்த பலன் வருது, இந்த பலன் வருது, ஏடா இந்த சாமிக்கு வேற வேலையில்லை, இதையே சொல்லிட்டு இருக்காருன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அதை நீங்க போட்டு பார்க்கும்போது யூடியூப்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் பேசினது எல்லாமே போட போறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் ராகுகால பூஜையின் சிறப்பு என்ன, ராகுகால பூஜையின் பலன் என்ன, அப்ப அந்த பலன்களை மக்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி அனுபவிச்சிருக்காங்க, அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, நீங்க ராகுகால பூஜை வீட்டில் செய்யணும். என்னால ராகுகால பூஜை செய்யணும்னா காலையில 6 to 7, மாலை 6 to 7. இதை ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2 சொட்டு தேன் விட்டு 2 அகல் தீபம் ஊதுவத்தி காட்டி பேரிச்சம்பழம் தேன் நைவேத்தியத்தை அம்பாள் காட்டணும். அதற்கு முன்னாடி ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லுங்க. ஓம் கம் கணபதியே நமக 16 முறை, ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே 108 முறை. வேற என்னென்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ சொல்லுங்க. ஆனா இந்த ஒரு மந்திரம் சொன்னாலே போதும். தெரிந்த மந்திரம் யாரோ சொன்னது, புஸ்தகத்தை பார்த்து படிச்சேன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, இது நான் இப்ப உங்களுக்கு குருவாக இருந்து சொல்றேன். இன்னும் ஒரு மந்திரம் வேணும்னா நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நன்றாக குருவாழ்க குருவே துணை, இதை சொல்லி 21 முறை சொல்லிட்டு ஓம் கம் கணபதியே நமோ நமகன்னு சொல்லிட்டு 16 முறை சொல்லிட்டு ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே 108. இதை 3மே ஒரு மனிதனுக்கு இருந்தா எல்லாமே வந்துடும். வேற மந்திரமே தேவையில்லை. ஏன்னா மந்திரங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இந்த மந்திரத்துக்கு இது நம்ம தப்பா சொன்னோமா, இதை ரைட்டா சொன்னோமா, இந்த எண்ணங்கள் இருக்க என்ன தப்போ ரைட்டோ, ஒரு குழந்தை தப்பு பண்ணா அம்மா அடிப்பாங்களா? அது போல ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே எந்த தவறும் வரல. பிரத்திங்கிரேன்னு சொல்லுங்க, பிரத்திங்கிரான்னு சொல்லுங்க, இது சொல்லுங்க, எந்த தவறு வந்தாலும் அம்பாள் பார்த்துப்பா, தவறே இல்லை இதுல. அல்ல இதுவே உங்களுக்கு மூலமந்திரம். நிறைய பேர் மூலமந்திரம் வேணும், மூலமந்திரம் இதுதானுங்க மூலமந்திரம், இதுதானே அம்பாள் சொன்ன மூலமந்திரம், இதை சொல்லுங்க. எப்பப்ப யார் யாருக்கு மகிமைகளை, யார் யாருக்கு என்னென்ன மகிமைகள் நடந்திருக்குன்னு எனக்கு சொன்னவங்க அத்தனை பேருமே தனியா லிஸ்ட் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எப்ப அம்பாள் உபதேசம் பண்ண சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் உபதேசங்கள் நடக்கும். எப்பன்றது அம்பாள் சொல்லுவா. அதனாலதான் மகிமையை நடத்துறோம். இன்னும் எல்லாரும் கேட்டுட்டு நிறைய பேர் நான் மகிமையை நிறைய கலந்துக்கணும் சாமி. வரும் மாதம் மாதம் மகிமை நடக்கும் போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறோம். அந்த நாள்ல எல்லாரும் வந்து சொல்லுங்க. மாசம் எப்ப முடியுமோ அந்த மாசத்துல வந்து கலந்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அப்ப எல்லாரும் வந்து சொல்லுங்க. இப்போதைக்கு ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள். பாதகமலம் இருக்கிறவங்க பாதகமல பூஜையை சிறப்பா செய்யுங்க. அமாவாசை பூஜை பாதகமலத்தை விட்டுறாதீங்க. 4 ராகுகாலத்துல அமாவாசை பூஜையை சிறப்பாக செய்யுங்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அமாவாசை பூஜை ஒரு குபேர அமாவாசைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அம்பாலே குபேரன். அந்த இடத்துல யாரு? நீங்க குபேரன் படம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அம்பாள் படம் வச்சாலே குபேரன் வந்துருவார். அம்பாள் படம் இருந்தா எல்லா சக்தியும் வந்துடும். சிறப்பா இருக்கு. வேற முறைகள் ஏதாவது இருக்கா பூஜை முறை? ஒண்ணுமே வேண்டாமா. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்றீங்க இல்லையா? 108 முறை சொல்லி அகல் தீபம் வைங்க, பழங்கள் நிறைய வைங்க, இனிப்புகள் நிறைய வைங்க, பிரசாதங்கள் நிறைய செய்யுங்க. அன்னைக்கு விசேஷமாக பூஜை செய்து 108 முறைக்கு பதிலா ஒரு 216 முறை சொல்லுங்க. அம்பாள் மந்திரத்தை ஜாஸ்தி சொல்லுங்க. எது முடியுமோ அவகிட்ட உட்காந்து உங்க கஷ்டங்களை கேளுங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஆபரணங்கள்லாம் எடுத்து பாதகமலத்துக்கும் அம்பாள் படத்துக்கும் போடுங்க. எனக்கு ஆபரணமே இல்லைன்னா ஒரு மஞ்சள் மாலையை கட்டி போடுங்க அம்பாள் பாதத்துக்கு. ஆபரணம் இல்லைன்னா என்ன செய்யுது? மஞ்சள் தான் ஆபரணம். அதனால பயப்படாதீங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு டம்ளர் பானகம் வைங்க, வச்சு பூஜை பண்ணிட்டு சிறப்பான பூஜைகள். குபேர மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க. இல்ல ஓம் குபேராய் நமகன் 16 முறை சொல்லுங்க. 108 முறை அதை சேர்த்துக்கோங்க. வேணா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. அம்பாள் தான் எல்லாமே. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நாட்கள்லயும் அம்பாளை பூஜை செய்தாலே போதும். அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு சொல்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சி இல்லைன்னா பயப்படாதீங்க. அந்த நிகழ்ச்சியில அந்த நேரத்துல அந்த ராகுகால நாள சூப்பரா பூஜை பண்ணுங்க, சிறப்பா பூஜை பண்ணுங்க. அது போதும். அந்த பூஜை உங்களை காக்கும், என்னைக்கும் உங்களை காப்பாற்றும். அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க, தர்ப்பணம் கொடுக்கற பழக்கம் இல்லாதவங்க, மாட்டுக்கு கோமாதாவுக்கு உங்க அந்த அகத்திக்கீரையை வாழைப்பழங்களை கொடுங்க. என்ன இல்லைன்னா பச்சரிசி வெள்ளங்கள் கலந்து உங்க முறை நிறைய செஞ்சுக்கிட்டீங்க. அது செய்யுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பூஜைகளை பத்தி. நம்ம பூஜை முறைகள் அமாவாசை பரிகாரம் என்பது, அமாவாசை பாதகமல பூஜை, ராகுகால பூஜை அன்னைக்கு 4 ராகுகாலத்துல வருது. விசேஷமா கும்பிடுங்க. அந்த பலனை நிச்சயமாக 21 நாள்ல இருந்து 48 நாள் 90 நாள் ரொம்ப பிரச்சனை இருக்கும் ஒரு இடத்துக்குள்ள. அடுத்த வருடம் ராகுகால பூஜை இதே மாதிரி குபேர பூஜைகள் வரும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு இருந்தா ஒரு மஞ்சள் துணியில வச்சுட்டு முடிஞ்சா
ஒரு தங்க காயினை வச்சு பூஜை பண்ணி அதை உள்ள எடுத்து வைங்க முடிந்தா. இல்லையா வெள்ளிக்காயின் வச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு ஒரு அக்ஷதையை போட்டு எடுத்து உள்ள முடிஞ்சு வச்சிருங்க. நிச்சயமா அதுக்குண்டான ஐஸ்வர்யங்கள் வரும். பீரோல போட்டு ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வைங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? தீபாவளி வாழ்த்துக்களையும் நீங்க சொல்லணும். கண்டிப்பாமா. எல்லோருக்கும் ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா நேரம் சார்பாகவும் ஸ்ரீ 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 பிரத்திங்கிராதாச சுவாமிகளாக என் சார்பாகவும் நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா பீட அடியார்கள் அத்தனை பேருக்கும் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க, பாதுகாப்பாக கொண்டாடுங்க. அம்பாளின் அனுகிரகம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எப்ப உங்களை இன்றைக்கும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சாமி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்கள் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட தகவல் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம கொடுத்த இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு டைப் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இணையதளத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு நீங்க டைப் பண்ணி உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க சுவாமியில பாக்கணும்னா அலுவலகத்துல போய் பார்க்கலாம். நம்பர் எல்லாம் கீழே ஸ்கிரால் ஆகின்னு இருக்கு, முகவரியும் ஸ்கிரால் ஆகின்னு இருக்கு. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற சுவாமி பிரத்யங்கரா தாசன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் சுவாமி பிரத்யங்கராதாசன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுவாமி பிரத்யங்கராதாசன் அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 04024202447, செல் 9025233000 மற்றும் 9840086373. இமெயில் spiritualastro@yahoo.com. வெப்சைட் www.spiritualastro.com.